அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அண்ணன் பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அங்கிருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க முடிச்சுட்டு அடுத்து கொளத்தூர் போறதா பிளானு. போகும்போதே நம்மளுக்கு கொளத்தூர்ல அண்ணன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பிரச்சாரத்தை பாதியில நிப்பாட்டிட்டு அண்ணன் கிளம்பிட்டாரு. ஏன் அப்படின்னா, நம்ம திருப்பி ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அண்ணன் நினைச்சனால கரூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம மேல இப்படி ஒரு பழிய போட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்டது நம்மளும் மக்களும் தான். நம்ம எதிராக இருக்கிற திமுக காரங்க நல்லா குளிர் காஞ்சாங்க அதுல. இதனால நம்ம திருப்பி இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு பாதியிலேயே அண்ணன் நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே, பெரம்பூர்ல அண்ணன் பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளவு பேரிகேடு போட்டு எவ்வளவு காவல்துறை சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் கொளத்தூர்ல ஏன் இல்ல? நல்லா யோசிச்சு பாருங்க. கொளத்தூர் யாரு தொகுதி? ஐயா ஸ்டாலினோட தொகுதி. அங்க மாஸ் காட்ட விடுவாங்களா? நம்ம அண்ணன் ஏற்கனவே மாசு. அண்ணன் சும்மா வந்தாலே கூட்டம் அலமோதும். நேத்து அவரு பண்ணாரு பரப்புரைக்கு. அவரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பரப்புரை பண்ணாரு. அப்ப நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவுல எத்தனை பேர் நிக்கிறாங்க, அவரை சுத்தி எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் தாங்க முடியாம தான் அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்மளுக்கு ஒரு கூட்டம் கூடணும், நம்ம ஆளை கூட்டுறப்ப நம்ம கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500-1000 கொடுத்து கூட்டிட்டு வர்றோம் பஸ்ஸை பிடிச்சு. மக்களுக்கு வர்ற கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் ஆளை பிடிச்சு போட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், மக்கள் எப்படியோ போய் தொலையிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி கூட்டம் கூடுற ஆளுங்களுக்கு இப்படி தன்னெழுச்சியா அண்ணனுக்கு இருக்கிற அந்த கூட்டம் கூடுச்சுன்னா இவங்களுக்கு பொறாம வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. நேற்று அண்ணன் கொளத்தூர்ல என்ன சொல்றது, நீங்க நல்லா அந்த பெரம்பூர் பிரச்சாரத்தப்ப பாருங்களேன், எவ்வளவு நீட்டா எவ்வளவு நல்லா நடந்துச்சுன்னு. அதே கொளத்தூர்ல அண்ணன் உள்ள வரும்போது எவ்வளவு மக்கள் அங்க 500-1000 பேர், மிஞ்சி போனா ஒரு 2000 பேர் நிக்கலாங்க அந்த ஏரியாவுல, அந்த இடத்துல, அந்த ரோட்ல. அதுல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. இது யாரோட தப்புங்க? காவல்துறை இதுக்கு பர்மிஷன், இதுக்கு காவல்துறை இதுக்கு கட்டுப்படுத்தணுமா இல்லையாங்க? கட்டுப்படுத்தாது யார் மேல தப்பு? எல்லாத்துக்குமே விஜய் என்ன சொல்லுவீங்களா? ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறையோட கடமை. கொளத்தூர் தொகுதியில அவ்வளோ கிரௌடுக்கு நடுவுல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. பேச பேச மைக்கு கட் ஆகுது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரோ கரூர்ல, அதுவே தான் இங்க நடக்குது திருப்பி. இவர் பேசிட்டு இருக்கும் போது மைக்கு கட் ஆகுது. அவரு அப்பயும் சொல்றாரு விஜயண்ணா, மைக் சரியா கேட்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் மேல இருந்து பேசிக்கிட்டே கீழே பாத்துட்டு இருக்கிறாரு. மக்கள் ஃபுல்லா அப்படியே அலையா அங்கிட்டு எங்கிட்டு அப்படியே திணறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாதியில நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா திருப்பி இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படின்னு. மக்கள் மேல உண்மையான அன்பும் பற்றும் உள்ள தலைவன் தாங்க இப்படி பண்ணுவாங்க. உங்களை மாதிரி இருக்கிற இந்த திமுக ஆட்சி, இந்த திமுக அரசாங்கம் மாதிரில அப்படி மக்களை நம்மளுக்கு தேவை ஓட்டு போட்டா போதும், நம்ம முதலமைச்சர் ஆனா போதும், கொள்ளையடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள் எங்க ஆள் இல்ல. எங்கால் மக்களை நேசிக்கிறவர். அதனாலதான் நேற்று பிரச்சாரத்தை பாதியில நிப்பாட்டிட்டு போனாரு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நேற்று கொளத்தூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. இனி 234 தொகுதிக்கு இவர் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க 2வது தொகுதியிலேயே இப்படி பிரச்சாரம் பண்ண வர்றப்பே இப்படி பிரச்சனை நடந்துச்சுன்னா இன்னி பேலன்ஸ் இருக்கிற தொகுதிக்கெல்லாம் எப்படி போவார் அவரு? உங்களை நம்பி எப்படி அவர் வெளியே வருவாரு? இந்த கவர்மெண்ட் இந்த போலீஸ்காரங்களை நம்பி. போலீஸ்காரங்க பெரம்பூர்ல நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி கொளத்தூர்லயும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கறதா எங்களோட வேண்டுகோள். ஏன் கொடுக்க ஏன் தவறுனீங்க? ஸ்டாலின் ஐயாவோட தொகுதி அப்படிங்கறதுனாலயா? 2026 எங்க அண்ணன் தான் சிஎம். என்ன வேணா யாரு வேணா எப்படி வேணா பண்ணிட்டு போட்டும், நீங்க எவ்வளவு இடைஞ்சல் கொடுங்க, நீங்க கொட்ட நாங்க நிமிர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். ஏன்னா மக்கள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2026 எங்க அண்ணன் தான் சிஎம். நம்ம வெற்றி சின்னம் விசில் சின்னம். உங்க தொகுதியில நிக்கிற உங்க வேட்பாளரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. வெற்றி நமதே. மறக்காம விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. வீடியோ பாக்குற எல்லாரும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் அண்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அந்த இதை பத்தி நிறைய டிபேட் போயிட்டு இருக்குது. அதை பத்தி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அடுத்த வீடியோவில் பேசுவோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போற வீடியோ அப்பனா தான் வரும். நன்றி.